2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஆர்கேஎஃப்லேருந்து கால் வந்துச்சு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அது ஒரு பர்த்டே. உள்ள போனீங்கன்னா, ஆர்கேஎஃப்ல பண்ண எல்லா படங்களும் அங்க இருக்கும். நான் உள்ள போறேன். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நியூ பெர்சன். அப்படி பார்த்துட்டேன். போய் குடுக்குறோம். குடுத்த உடனே அத பார்க்குறாரு. பார்த்துட்டு கமல் சார் வந்து அப்படி தோள்ல தட்டி இப்படி கைய புடிச்சு இப்படி கண்ண பார்த்து ஒரு எக்ஸைட்மென்ட். அத நீங்க பார்க்கறது இருக்குல்ல. நான் அந்த மொமெண்ட் அங்க இல்ல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நீங்க பார்த்தது வந்து குருதிப்புணல் என்டையர் படத்தோடது கிடையாது. அந்த படத்தோட ஒரிஜினல் ட்ரெய்லர். ஆல்மோஸ்ட் 4 minutes 50 seconds ட்ரெய்லர்ல ஒரு 500 GB வரும். கமல் சார் வந்து இதை பார்த்துருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இது நாங்கள் வச்சுக்கலாமான்னு கேட்டோம். எங்கே கிடைச்சது ஆக்சுவலி அந்த ட்ரெய்லர்? தேடி 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 போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்தது. அங்கே எல்லாம் பேப்பர்ஸ்லாம் போட்டு வேஸ்ட்டாக இருக்கும்ல, அதில் நான் போய் ஒவ்வொன்றா ஒரு ட்ராவை திறந்து தேடி 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 அப்புறம் அதை கேட்ட ஒன்றா பார்த்துட்டோம்னா குருதிப்புணல் ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்க எடுக்காமே வச்சிருந்ததில்ல அது வந்து அப்படியே உருகி ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜ் கமல் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, நான் எடுத்து பார்க்குறேன் பிளாங்காகவே இருந்துருக்கு. அப்புறம் நான் ஆடியோவோட அட்டாச் பண்ணி பார்க்குறேன். நிழல்கள் ரவி சாரோட ஒரு வாய்ஸ் வரும், குருதிப்புணல் ஸ்டீரியோ சவுண்டில் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஸ்டீரியோ. கமல் சார்தே 16 வயதுல எனக்கு தேவர் மகன். ஓகே, குருதிப்புணல் யூ ஹேவ் தி ஹோல் ஃபிலிம். நான் சொல்கிறது எல்லாமே ஹோல் ஃபிலிம்ஸ். நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அன்புடன் கமல்ஹாசன் 2025 அப்படின்னு. யார் யார் சிவம் நீனான் சிவம். வணக்கம் சுஜித் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன். பீங் அ கலெக்டர், நானுமே வந்து நிறையா சிடிஸ் அண்ட் கேசட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து நமக்கு பேசுகிறப்ப மேபி நிறைய விஷயங்கள் அது வந்து கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் இனிஷியலாக அந்த ரீல் நீங்கள் போஸ்ட் பண்ணப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் குருதிப்புணலோட ஒரு ரீஸ்டோரேஷன் வீடியோ நீங்கள் போட்டப்போ நீங்களே அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரீலை வந்து கட் பண்ணி போட்டிருந்தீங்க, விச் இஸ் அ கிரேட் திங். அண்ட் இப்போது அதிக பஸ்ஸில் இருக்கிறது என்னென்னா, கமல் சாரை போய் நீங்கள் ரீசெண்டாக மீட் பண்ணது, அந்த ரீலை கொண்டு போய் கொடுத்த விஷயங்கள் தான். ஸோ ஹவு டிட் திஸ் ஆல் ஹேப்பன் அண்ட் உங்களுடைய கலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இனிஷியலி வில் ஸ்டார்ட் வித் குருதிப்புணலுடைய அந்த ரீஸ்டோரேஷன் அண்ட் கமல் சார். அப்புறம் கமல் சார் வந்து இதை பார்த்துருக்காரு. ட்ரெய்லர் கேட்டால் நம்ம ட்ரெய்லர் கொடுத்தோம். ஸோ என்னன்னா, நம்ம இதை வந்து நான் ரீலாக போடுறேன். இது ரீல் வந்து கமல் சாரோட பார்வைக்கு போகுது. அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் கலெக்ட் பண்ணுறாங்க சார், ஒரு கலெக்டர் நிறைய ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்காரு. இதை குருதிப்புணலோட ஒரிஜினல் ட்ரெய்லர் கட் வந்து அவர்கிட்ட இருக்க பண்ணணும். செம ஆச்சரியப்பட்டாங்க. அது இருக்கா, அது வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, சார் பார்த்தாரு, மேபி ஆர்கேஎஃப்லேருந்து கால் பண்ணலாம் அப்படின்னாங்க. அண்ட் கரெக்டாக அவங்க சொன்னாங்க 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஆர்கேஎஃப்லேருந்து கால் வந்துச்சு. கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், ஒரு ட்ரெய்லர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கிடைக்குமா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ரிசர்வேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கனால அவங்க ஸ்கேன் பண்ணுறதா கேட்டாங்க. நான் இல்லைங்க, நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். 4Kல நம்ம டிபிஎக்ஸ் ஸ்கேன் பண்ணி நான் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 4 minutes 50 seconds ட்ரெய்லரில் ஒரு 500 GB வரும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஒரு இமேஜ் உங்களுக்கு 70 MB இருக்கும். ஓகே, ஸோ நான் அது கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை அனுப்புறீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், பார்க்கும்போது அதை விட்னஸ் பண்ணுறதுக்குல நான் ஏன்னா அதை ரிஸ்டோர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ரிஸ்டோரேஷன் கொஞ்சம் பெரிய எஃபர்ட் எடுக்குன்னு வச்சுங்களேன். இஸ் இட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ? எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் டேக்கிங். தனியாக ஆளாக பண்ணும்போது ஓகே, இஃப் ஒரு பேக்கிங் இருக்குது அப்படின்னா நம்ம அது பண்ணலாம். ஆனால் எனக்கு ரிஸ்டோர் பண்ணும்போது ஆஸ் சினிமோட்டோகிராஃபராக எனக்கு என்ன ஹிட் ஆகுதுன்னா, நான் அதை நானே பண்ணக்கூடாது. நான் ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுறேன், நான் கலரை ரீக்ரியேட் பண்ணுறங்கும் போது எனக்கு வந்து ஒரு டெலிசினி ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து டிவியில் வரும்போது அதை லோ குவாலிட்டியில் தமிழ் அவைலபிள் இல்லை, தெலுங்கு தான் இருக்குது. பட் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுறேன், எனக்கு அதுவுமே கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஏன்னா அன்னைக்கு ஸ்கேன் பண்ணும்போது ஹைலைட்ஸ் என்னவா இருந்துச்சு, பிரைட்னஸ் என்னவா இருந்துச்சுல. அப்போ எனக்கு இது நம்ம பண்ணுறோன்னா இது வந்து பிசி ஸ்ரீராம் சாரோட ஒரு அப்ரூவலோட அவரோட சூப்பர்விஷன் தான் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன கலர்ஸ் வந்து அவர் இன்டென்ட் பண்ணி ஒன்று எடுத்துருப்பார்ல, நம்ம அதை தான் ரிக்ரியேட் பண்ணுவோம், நம்மளாம் ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் இருக்குது. அண்ட் அந்த ப்ராசஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், ப்ராப்பராக ரிஸ்டோர் பண்ணுறவங்ககிட்ட பேசுகிறோம். இது நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த கால் ஓகே வருது. அப்புறம் சார் பார்க்கணும் ஆசைப்படுறோம், நம்ம என்ன தாராளமாகனு சொல்லிட்டு நான் அதை சென்ட் பண்ணுறேன். ஓகே, சென்ட் பண்ணோடனே சார் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு
இதுக்கு இன்னொரு ட்ரெய்லர் இருக்குது, ஏன்னா இது வாய்ஸ் ஓவர் வச்சு கட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ட்ரெய்லர் இருக்கும், சில டயலாக்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த டயலாக்ல வச்சு நாங்கள் இன்னொரு ட்ரெய்லரும் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து ஓகே, அதான் ஒரு தகவல் இருக்குல்ல, இந்த தகவல் கிடைக்கும் போது எனக்கு இப்போ என்ன தோணுனா, ஓகே நம்ம அதையும் கலெக்ட் பண்ணணும் தேடுவோம் அப்படின்னு. அண்டு இது இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டே நான் அவங்ககிட்ட காட்டுன்னு சொன்னால் அவங்களே இப்போ கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்கள் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அது ஒரு பர்த்டே. எனக்கு உண்மையிலுமே யூனிவர்ஸ் வந்து நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணா அது கொண்டு வந்து சேர்த்து அது மெமரபிளான டேவா ஆயிடுச்சு, மெமரபிளான ஈவெண்ட். ஐயோ கிரேட், நான் உள்ளே போகிறேன், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நியூ பர்சன் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சாருக்கு பர்த்டே, ஆனால் வந்து ஏதோ நம்ம தாங்கிற முக்கியமான நாள் மாதிரி. ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி பர்த்டேங்கிறனால கொஞ்சம் வந்திருந்தாங்கல்ல, அப்படி கூப்பிட்டு இது நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் சாரை போய் பார்த்தோம், வெயிட் பண்ணுங்க நம்ம ஒரு டைம் எடுத்தே பேசுவோம் நாங்கள். உண்மையிலுமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஏன்னா போய் கொடுத்த உடனே அதை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் மகேந்திரன் சாரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. ஒரிஜினல் ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னார். சொன்னேன் மகேந்திரன் சாரை பார்த்து இது இருக்கா அப்படின்னா, ஆமாம் சார் 30 years ஓல்டு மார்க்கேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா. மகேந்திரன் சாரை பார்த்து இது நாங்கள் வச்சுக்கலாமான்னு கேட்டார். நான் கிஃப்ட் பண்ணி ஏன்னா ஸ்கேன் பண்ணிட்டேன். இன்னும் சார் கேட்குறாங்கன்னா நம்ம அது கொடுக்குறது தானே சார், கமல் சார் இதுதான் சார், அவருக்கு தான் கடைசியில் அது வந்து சேரணும், தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரொம்ப கஸ்டமைஸ்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். குருதிப்பனோட ஒரிஜினல் ஃபிலிம் ரீல்லேருந்து சில போர்ஷன்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமைஸ்டாக சாருக்கு ஒன்று மட்டும் ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். அது கொடுத்தேன். அது கொடுத்தோன்னே செம எக்ஸைட் ஆகிட்டு மறுபடியும் மகேந்திரன் சார்கிட்ட வந்து ஒரிஜினல் ஃபிலிம் அப்படின்னாரு. ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும், என்னோட அசிஸ்டன்ட் விக்கி என்னோட டீமில் இருக்கிற எடுத்திருந்தார். கமல் சார் வந்து அப்படி தோளில் தட்டி இப்படி கையை பிடிச்சி இப்படி கண்ணை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை நீங்கள் பார்க்குறது இருக்குல்ல. நான் அந்த மொமெண்ட் அங்கே இல்லை. கிட்டத்தட்ட மைக்கேல் ஆஞ்சலோட ஒரு பெயிண்டிங் இருக்கும்ல, காட் அண்ட் மேன் இருக்கும்ல, அந்த சின்ன ஒரு கேப் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த கேப் வந்து ஹோல்ட் ஆகல. நான் நேற்று ஃபுல்லாக அந்த இமேஜ் தான் நான் பார்த்தே இருக்கேன். அண்ட் அவங்க இப்போ அடுத்தடுத்து என்ன ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க, இந்த விஷயங்களும் சொன்னாங்க. ஸோ அண்ட் நீங்கள் சாரை பார்த்து மீட் பண்ண தாண்டி அவர்கிட்ட ஒரு பர்சனல் ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தீங்க. அண்ட் அந்த நாயகனோட எல்பி ரெக்கார்டு வந்து நான் கொண்டு போயிருந்தேன் சார், சிக்னேச்சர். கேன் யூ ஷோ அஸ்? இதுதான். ஓகே. ஸோ வாங்கிட்டு சார் சென்ட்டாக வாங்கி அண்ட் அன்புடன் கமல்ஹாசன் 2025 அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் இப்போ நாயகன் வந்து ரீரிலீஸும் ஆயிருக்குல்ல. ஸோ அதில் குருதிப்புணர் ட்ரெய்லர் கிடச்சது வந்து அது ஒரு உண்மையிலுமே இன் சர்ச் ஆஃப் கோல்ட் ஐ ஃபவுண்ட் டைமண்ட் தான். அதை விட ரொம்ப ப்ரிஷியஸான ஒன்று ஃபைன் பண்ணேன் அப்படிங்கிறது. அண்ட் அது கிடச்சி அதான் ஃப்ரம் அங்கேருந்து அதை நான் ஃபைன் பண்ணி அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுத்து இப்போ இந்த ரீல் வரைக்குமே ஒரு செம சுவாரஸ்யமான ஸ்டோரி. பட் அந்த எஃபர்ட் தான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. எங்கே கிடச்சது ஆக்சுவலி அந்த ட்ரெய்லர்? உங்களுக்கு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் மாறினதுக்கப்புறம் பல பேர் அந்த எப்படி நம்ம வந்து ஃபிலிம் சினிமோட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருமே அந்த மீடியம் அடாப்ட் ஆக முடியாமல் போகிறதுங்கிறது ஒரு நடக்கும். அதே மாதிரி பிஸ்னஸே வேறு ஒன்றா டைனமிக்ஸ் மாறும்போது நான் சில நேரம் தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டருமாங்க. இப்போ என்னவா இருப்பா, நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டுருப்பார். நம்ம ட்ராக் பண்ணி போனாச்சுமா இருக்குப்பா, அது எங்கேயோ உள்ள இருக்கு, ஏதோ ஒரு படம் மேலே அது எங்கேயோ ஒன்று தூங்கிட்டு இருக்கோம். 80 to 85 ஃபிலிம்ஸ் நான் வந்து 35 mmலே நான் வந்து ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் 16 mm ஃபிலிம்ஸ் ஒரு 50-60 ஃபிலிம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இது இல்லாமல் நம்ம போய் கேட்கும்போது இதெல்லாம் போட்டுட்டோம், அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிட்டோம்னு சொல்கிற ஆட்கள். ஏன்னா ரொம்ப ரீசெண்ட்லி ஐ ஃபவுண்ட் மௌனராகம் பிரிண்ட். ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கான அது புது பிரிண்ட்டு. அவங்க எங்களை எடுக்கவே இல்லைங்கிறாங்க. பட் நான் போய் பார்த்தா அது அசிஸ்டட் பிரிண்ட்டு. ஓகே, என்ன ஆச்சுன்னா அவங்க எடுக்காமே வச்சுருந்ததில்ல அது வந்து அப்படியே உருகி ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று வரும். அது நம்ம ரெக்கவரே பண்ண முடியாத இடத்துக்கு போயிருந்து வச்சுங்களேன். ஸோ அப்படி தேடி போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்தது. அங்கே அந்த ட்ரெய்லர்லாம் ஒரு கணக்காக வச்சுக்க மாட்டாங்க. அது வந்து டம்ப் தூக்கி போடுற சும்மா ஒரு இதுதான். அப்படி நான் வந்து அவங்க ஒரு இடத்த காலி பண்ணுறாங்க, அது வாடகை கொடுத்து வைக்க முடியல சார் அப்படின்னு காலி பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணிருக்கும் போது இன்னொரு ரூம் ஃபுல்லாக எல்லாம் பேப்பர் சீப்பர்ஸ்லாம் போட்டு வேஸ்ட்டாக இருக்கும்ல, அதில் நான் போய் ஒவ்வொன்றா ஒரு ட்ராவை திறந்து தேடி அப்படின்னா அது ஒரு 5-6 ட்ரெய்லர்ஸ். இது அது கூட சேர்த்து இன்னும் வேறு ஒரு 5-6 ட்ரெய்லர்ஸ் நான் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர்ஸ் அதெல்லாம் அடுத்து அதை ஸ்கேன் பண்ணலாம். இப்படி தான் கிடச்சிது. அண்டு அப்புறம் அது கிடச்ச ஓனா பார்த்துட்டோம்ல, குருதிப்புணர் ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணால் ஒரு 500 feet 600 feetன்னு வச்சுங்களேன். நீங்கள் எடுத்திங்கன்னா அது திரும்ப ரீவைண்ட் பண்ணுறதுலாம் சிரமம். ஸோ அதில் பார்க்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கப்புறம் கமல்ஹாசனின் ராஜ்கமல் வழங்கும் டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாங்க். ரீல் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாங்க்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளாங்க் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீலுக்கு
முன்னால் ஒரு 30 ஃபீட் 50 ஃபீட் எதுக்குன்னா நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரில் த்ரெட் பண்ணும்போது த்ரெட்டிங் நீங்கள் ஒரு பாயிண்டில் வச்சு அது உள்ளே போயிடுச்சு அப்போ அது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக படம் இருக்குது அதை போட முடியாது. ஸோ blank எம்டி வச்சு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணி தான் போடுவாங்க. அப்புறம் blank-ஆ இருக்குது, ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கையில் கிறுக்கியிருக்காங்க. நான் எடுத்து பார்க்குறேன் blank-ஆவே இருந்துருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டு சரி ஏதோ தப்பான பிரிண்ட் வந்துச்சு போல, சென்சாருக்கு பிறகு பிரிண்ட்டே ஆகலை போல் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்ச நாள் அந்த பிரிண்ட்டை வச்சுட்டேன். ஏன்னா ரீவைண்ட் பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்கும். அப்புறம் ப்ராப்பராக ரீவைண்டிங் டேபிள் இதெல்லாம் செட் பண்ணி ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் ட்ரெய்லர்ஸ் ரீல்ஸ் ஏன்னா ரெகுலராக ரீவைண்ட் பண்ணும். ஸோ சில நாள் ஒரு மெடிடேஷன் மாதிரி வச்சுக்கோங்க, எல்லா பிரிண்ட்ஸையும் எடுத்து ஒரு 1 day 2 days அதை எடுத்துக்கும். ஏன்னா ரீவைண்ட் பண்ணி வைக்கலைன்னா இட் வில் கோ அப்படிங்கிறது. ஏன்னா எதில் எங்கே வினிகர் சிண்ட்ரோம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், கேட்டலிஸ்டிக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது சரி இது ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் பெரிய ஒரு blank. அப்புறம் ஸ்கேன் பண்ணும்போதுமே லேப்லேயும் சொல்கிறாங்க போட்டிருக்கோம் பெரிய blank சார். ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது என்னன்னா வீடியோ தனியாக பண்ணுவாங்க, ஆடியோ தனியாக எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் QT காட்டும்போது வீடியோ மட்டும் தானே காட்டுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்கோப் வேறு, உங்களுக்கு வந்து ஆடியோ ட்ராக் இருக்கும், அப்புறம் ஸ்கோப்பு உங்களுக்கு வந்து ஸ்குவீஸ்டாக தான் இருக்கும். ஸ்கோப்னா நம்ம இப்படி பார்க்குறப்போ வேறு லென்ஸ், நம்ம ஸ்கோப் லென்ஸ் போட்டு தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போது லேப்லேயுமே ஏமா எதுக்கு இவ்வளோ பெரிய blank வச்சுருக்காங்க தெரியல சார். அப்புறம் நான் ஆடியோவோட அட்டாச் பண்ணி பார்க்குறேன், அங்கே வந்து கமல்ஸோட ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்குது. ஓகே, சென்சார் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ராஜ்கமல் டைட்டில் வருது, அதுக்கப்புறம் அவரோட ஒரு 30 seconds ஆஃப் ஒரு வாய்ஸ், கிரேட் வாய்ஸ் ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 minutes 40-50 seconds ஆஃப் ட்ரெய்லர் முடியும் போது திரைக்கதை வசனம் கமல்ஹாசன், ஒளிப்பதிவு இயக்கம் PC ஸ்ரீராம் அப்படின்னு வந்து முடிஞ்சு நிழல்கள் ரவி சாரோட ஒரு வாய்ஸ் வரும். குருதி புனல் ஸ்டீரியோஸ், ஏன்னா ஸ்டீரியோ சவுண்டில் அப்படின்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஸ்டீரியோ சவுண்டு படம். ஸோ அது வந்து ரிஸ்டோர் என்னன்னா அது ஒரு 4 நிமிஷம் ட்ரெய்லர் பார்க்குறதே மேட்ரு. ஏன்னா நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேனு. தசாவதாரம் வந்து ஐ மீன் ஸ்டடிங் 8th or 9th அதோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருக்குல்ல, வணக்கத்திற்குரிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பித்து அது போய் 12ஆம் நூற்றாண்டுக்கு போய் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு திரும்பவும் ப்ரெசென்ட்டுக்கு வந்து அவரை இன்ட்ரோ பண்ணி அந்த தயார்படுத்தின முனையில் நான் என் பெயர் கோவிந்தராஜன் முடிப்பார்ல, இது கிட்ட 15 minutes நான் வந்து ஸ்கூலில் மனப்பாடமாக அவர் வாய்ஸ்லேயே சொல்லுவேன். வா, ஓகே. அப்புறம் வந்து கோவிந்துக்கும் பல்ராம் நாயுடுக்கும் ஒரு இன்ட்ராகேஷன் சீன் இருக்கும்ல, அதையும் நான் வந்து அவங்களுக்கு 2 வாய்ஸ் மாற்றி எல்லாம் சொல்லிருப்பேன். இப்போ சொல்ல முடியுமா? இல்லை, இது ஆரம்பித்தா பெருசாக போகும். அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஓகே சொல்கிறேன். ஆரம்பிக்கும், சென்சார் போட்டு இது ஆரம்பிக்கும். நீதி கேட்பதற்கான ஆராய்ச்சி மணிகள் உள்நாக்கு அருந்து வெறும் அழகு பொருட்கள் ஆகிவிட்டதன்படியால் அரசாங்கங்களின் கவனம் திரும்ப துப்பாக்கிகள் வெடித்தன. அப்படி ஒரு துப்பாக்கி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதற்கப்புறம் தீவிரவாதம் பயங்கரவாதமான பின் அது பற்றி செய்தி கேட்டு கேட்டு சராசரி இந்தியனுக்கு அது மறத்தே போய்விட்டது இப்படின்னு ஒன்று தொடங்கி, அதற்கப்புறம் வந்து கமல் சார் வந்து அவரோட அந்த இன்ட்ராகேஷன் சீன் இருக்கும்ல, அது நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னும், நாசர் சார் வந்து நான் ஒரு போராளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன்ஸ் டைலாக்ஸில் இது ஸ்டார்ட் ஆகி போய் ட்ரெய்லர் முடியறதுக்கு ஒரு 30 seconds 40 seconds முன்னால் வீரோனா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது, அந்த பஞ்ச்லைன் வந்து லாஸ்ட் ஷாட் வந்து அந்த ட்ரெயின் ஜம்ப் இருக்கும்ல, ஏன்னா அது அந்த டைமில் வந்து செம்ம ஃபேமஸ், ட்ரெயின் வரும்போது அது ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ண ஷாட்டில் அந்த ஷாட் தான் வந்து ட்ரெயிலோட லாஸ்ட். அது முடிச்சதுக்கப்புறம் நிழல் ரவி சாரோட அந்த வாய்ஸ் ஓவர் குருதி புனல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்னும் ஒரு எக்கோ சவுண்டோட ஸ்டீரியோ சவுண்டில்னு அது வந்து முடியும். ஒரு 4 minutes 50 seconds ஆஃப் ட்ரெய்லர். இது நீங்கள் கேட்குறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலையுமே ஒரு கமல் ஃபேனுக்கு வந்து அது மிகப்பெரிய பாக்கியம். கண்டிப்பாக. ஸோ இது பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்ன, இதை கலெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஃபஸ்ட் ஸ்கேன் பண்ணும், கமல் சார்ட்டை கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா எனக்கு எவிடெண்ட்டாக தெரியுது இது எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகலை. எனக்கு என்ன இப்போ 2025 இல்லை, நான் போயிட்டேன். ஏன்னா என்னை விட அது வந்து 1 வயசு மூத்தது. ஓகே, எனக்கு அண்ணன் அந்த ட்ரெய்லர். ஸோ நான் அங்கேருந்து பார்க்குறேன். அன்னைக்கு குருதிப்புணல் ரிலீஸுக்கு முன்னால் தியேட்டரில் எப்படி உட்காந்து பார்த்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமாக ஏன் அதை ஸ்க்ராட்ச் பண்ணுங்க, ஏன்னா லேப்லையும் கேட்குறாங்க ஏன் அந்த blank வந்து இவ்வளோ பெரிய blank வச்சுருக்காங்க. ஆடியோ வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, சரி வாய்ஸ் ஓவர் வருது, ஏன் அதை ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, ஏன்னா நீங்கள் தியேட்டரில் வந்து போட்டுருவீங்க, ஆடியன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர் வரப்போ ட்ரெய்லர் கார்டு வந்துடும், ராஜ்கமல்னு போர்டு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் போது பிளாங்காக இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவாங்க. அப்போ அதை வந்து அங்கே இருக்கு ஏன்னா ஆப்ரேட்டருக்கு அது நடந்துருக்கு, 2 தடவை போட்டிருப்பாங்க, எல்லாரும் கத்துறாங்க போது ஐயோ அப்போ அங்கே விஷுவல் வருதுயா, இது வந்து ஆஃப் ஆகலைன்னு ஒரு தகவல் சொல்லுங்க. அதில் இப்போ இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இது வந்து ஒரு ஃபிலிம் ஓடிட்டு இருந்த ஒரு தியேட்டரில் அன்றைக்கி இருக்கிற அந்த மக்கள், இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆனால் அது நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை நமக்கு ஓப்பன் பண்ணுதில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் அந்த தியேட்டரில் உட்காந்து பார்த்தோன்னா அதை வந்து
ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 minutes 50 seconds இருக்கிற ட்ரெய்லர். ஸோ RK5 தே ஆர் ப்ரிசர்விங் ஆல் தேர் ஃபிலிம்ஸ். அடுத்தடுத்து அதை அவங்க வந்து ரிசர்வ் பண்ணாங்க. பட் இந்த ட்ரெய்லர் மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். ஆல்மோஸ்ட் நம்ம 2000ஸ்க்கு பிறகு சன் டிவி அதோட வேவுக்கு பிறகு நம்ம ட்ரெய்லர்ஸை டிவிஸில் பார்க்க தொடங்கிட்டோம். ஸோ அந்த ட்ரெய்லர்ஸுமே நீங்கள் குட் குவாலிட்டியில் இருக்குமா? ஐ திங்க் யூ கேன் ஃபைண்ட் இப்போ கில்லி அந்த ஒரு 20 years பேக் ட்ரெய்லர்ஸே உங்கள்கிட்ட ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 360p இந்த ரெசல்யூஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு போஸ்டர் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து தான் என்னோட கலெக்ஷன் ப்ராசஸே ஆரம்பிச்சேன். ஸோ ட்ரெய்லர் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் ஒரு ஃபிலிம் ரீலாக பார்க்கல, அது ஒரு தனி ஆர்ட் பீஸ். கமல் சார் மாதிரியான ஒருத்தர் அது எப்படி பண்ணியிருக்காருங்கிறதுல ஸோ எனக்கு அதில் வந்து பெரிய ஃபேசினேஷன். ஸோ படங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து கூடவே ட்ரெய்லர்ஸும் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க ஆக்சுவலி? ஆல்மோஸ்ட் நான் ஃபிலிம்ஸ் கலெக்ட் பண்ணுறதே நான் ஆல்மோஸ்ட் 9-10 years ஆக போகுது. 15ல் 9th standardலேருந்து ஐ பீன் கலெக்டிங் போஸ்டர்ஸ். அதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு. போஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரம் திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். ஒவ்வொரு தியேட்டர்லையும் எவ்ரி 2-3 months ஏன்னா போஸ்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போஸ்டர்ஸ் டம்ப் ஆகும், அதை வந்து பழைய பேப்பருக்கு போடுவாங்க. அப்போ போயிட்டு ஒவ்வொரு சிங்கிள் ஷீட் போஸ்டர், டபுள் ஷீட் போஸ்டர், அப்படி ஒரு 300 to 350 ஃபிலிம்ஸ். ஒவ்வொரு படத்தோடதுமே நம்மகிட்ட செட்டாக சிங்கிள் ஷீட் இருக்கும், டபுள் ஷீட் இருக்கும், 4, 5, 10 sheet 20 எல்லாம் இருக்கும். ஓகே. காலேஜ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நைட் நாங்கள் எல்லாருமே நைட் ரவுண்ட்ஸ் போவோம்னா நானும் என் ஃப்ரெண்டும் ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக போய் சுற்றி போஸ்டர்ஸ் வேடிக்கை பார்ப்போம். ஓகே. போய் பக்கத்தில் நின்று ஷீட் எண்ணி பார்ப்போம். எத்தனை ஷீட், ஆமாம் எத்தனை ஷீட்டுக்கு போட்டுருக்காங்க, அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எங்கே ஃபாண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் அதை ஃபிசிக்கலாக பார்க்கறது இருக்குல்ல, நம்ம சேம் அதே போஸ்டர்ஸ் தான் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். பட் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அதோட ஃபீல் வேறு. பட் அது ஃபிலிம்ஸாக மட்டும் இல்லாமல் போஸ்டர்ஸில் ஆரம்பிச்சு, டிசைன்ஸில் ஆரம்பிச்சு, ட்ரெய்லர்ஸில் ஆரம்பிச்சு அது ரொம்ப விரிஞ்சு போகணும். விஷுவல் லிட்ரஸின்னு சொல்கிறோம்ல, அது வளரணுங்கிற ஒரு பார்ட் தான் இந்த கலெக்ஷன்னு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஒரு பர்சனல் ஆர்வத்தை தாண்டி இது நாளைக்கு இருக்கவங்களுக்கு ஹவு இட் வாஸ், நம்ம ரூட்ஸை தேடி போகிறது. ஸோ வாட் இஸ் தட் ஒன் ஃபிலிம் யூ ப்ரிசர்வ்? லைக் அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர ஜெம்மாக இப்போயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இட்ஸ் லைக் மை ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ண ஆர்கேவ் சம்திங்? அலிபாபாவும் 40 திருடம்ல வந்து அந்த குகைக்குள்ளே போவாங்கல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ பொக்கிஷம் இருக்கும், அது மாதிரி வந்து அலிபாபாவும் 40 திருடலும் வந்து தமிழோட ஃபர்ஸ்ட் கலர் ஈஸ்ட்மேன் கலர். ஈஸ்ட்மேனுக்கு முன்னால் ஒரு கலர். ஈஸ்ட்மேன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் கலர்ஸ் இருக்கும், அது ஒரு மாதிரி கொஞ்சம் மோனோக்ரோம், ஒரு மாதிரி ரெட்டிஷான ஒரு கலர். ஆமாம் சிங்கிள் கலர்ஸ் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம், 70 years old. அது ஐ ஹாவ். கமல் சார் மணி சாரோட ஒர்க்ஸ். இப்போ கமல் சார்தே 16 வயது நிலை இருக்குது, தேவர் மகன் இருக்குது, அண்ட் குருதி புனல் இருக்குது. You have the whole film. Yeah, நான் சொல்றது எல்லாமே whole films. Wow. Almost all 15 reels. இப்போ பார்க்குறோன்னா இப்போ இது வந்து குருதி புனலோட ஒரு சிங்கிள் கேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இதில் இது மாதிரி 8 கேன் இருக்கும் ஒரு படத்துக்கு. ஓகே. ஸோ இது வந்து 2 ரீல். நீங்கள் இது வந்து பொதுவாக வந்து தனித்தனி சிங்கிள் ரீல்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படிங்கும்போது இது வந்து 2 ரீல் 20 minutes, ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 20 to 20 minutes வந்து ஒரு ரீலில் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் 2.5 ஃபிலிம்ஸ்க்கு வந்து 14 to 15 ரீல்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப ரீசெண்டாக உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து பாட்ஷா படத்தை வந்து நீங்கள் மொட்டை மாடியில் பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம், 16mm இல்லை? ஸோ அதுவும் நீங்கள் ஒரு ஃபில்ம் வச்சுருக்கீங்க. 16mm வந்து அது ஒரு தனியாக ஒரு 40 films ஐ ஓன். ஸோ வாட் இஸ் தட் ஒன் ஃபிலிம் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ்? உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற சம்திங் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி? அன்னக்கிளி. ஓகே. தமிழ் லேண்ட்ஸ்கேப்பே அதுக்கு பிறகு புரட்டி போட்ட ஒரு மாமனிதர் இருந்து உருவான ஒரு மொமெண்ட்டில். ஓகே. அண்ட் பீங் அ சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக சினிமாவில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் எவ்ரி திங் யூ நோன். இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் அப்படின்ற ஒரு பரிமாணத்துக்குள்ளே நுழைச்சிட்டோம். அஸ் டைம் கோஸ் நம்ம வந்து எல்பி எடுத்துக்கலாம், எல்பி ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் கேசட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சிடிஸ் அண்ட் ரைட் நவ் வி ஆர் டிஜிட்டல் ஸ்ட்ரீமபிள் ஃப்ளாக் வேவ்ன்ற ஒரு ஜோனில் போயிட்டுருக்கோம். பட் இந்த ரீஸ்டோரிங் ப்ராசஸ், ப்ரிசர்விங் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த விஷயங்களை வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஆர்கேஎஃப்ஐ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் தங்களோட பழைய படங்களை ஆர்கேவ்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் தேர் ப்ரிசர்விங் தீஸ் ஃபிலிம்ஸ் வாட் எவர். இது வந்து டிஜிட்டலாக இருந்தாலும் அவங்க 4K பண்ணாலும் வை டு தே ஸ்டில் ப்ரிசர்வ் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ். ஸோ கதைகள் தான் நம்மளை வந்து வளர்த்துருக்கு. மனிதன் வந்து வேறு மிருகத்துலேருந்து எங்கே அவன் வேறுபடுறான்னா அவனால் பேட்டர்ன் ஃபைன் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை இன்னொருத்த கதையாக சொல்ல முடியுது, அந்த கதைகளை அவங்க நம்புகிறாங்க, அந்த கதைகள்லாம் நம்மளை ஷேப் பண்ணி கொண்டு வருதுங்கிறதுல அதோட உச்சமான ஒரு ஃபார்ம் தான் வந்து சினிமா. என்ன சொன்னாலும் நம்ம அதை நம்பிடுவோம், ஏன்னா விஷுவலி நம்ம பார்க்குறோம்.
ஸோ அதனால தான் இவங்க வேறு எந்த தமிழ் சினிமாவில் பண்ணாததை ஏன் இவங்க பண்ணுறாங்க. நீ உள்ளே போனீங்கன்னா ஆர்கேஎஃப்ல பண்ண எல்லா படங்களும் அங்கே இருக்கும். நம்ம ஏன் ஒரு ஃபோட்டோகிராஃப் வைக்கணுங்கிறதுல ஏன்னா இன்னைக்கு வேறு எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பண்ண கதை காலம் தாண்டி அது நிற்கிறது. நீங்கள் மைக்கேல் மதன் காமராஜன் எடுத்துக்கங்க. மைக்கேல் மதன் காமராஜன் ஒரு ஷார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் நாகேஷ் சார் வந்து கமல் சார் ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிட்டு போவாங்கல்ல, அவர் வந்து லேப்டாப் எடுத்து ஓப்பன் லேப்டாப் கால்குலேட் பண்ணி நீ கணக்கு இந்த வேலையில் இது பார்த்துருக்கல. அது வந்து ஒரு பணக்காரோட கதையை சொல்கிறவங்கள தாண்டி இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஒன்று அந்த பீரியட் இருக்குல்ல அதை ரெக்கார்ட் பண்ணுது. கமல் சாரையோ இளையராஜா ஐயா அவர்களையோ நம்ம இன்னைக்கு இப்படி பார்க்கக்கூடாது. 1000 வருஷம் கழிச்சு அவங்கள வந்து வேற ஒரு எபிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவங்க காட்லி ஸ்டேட்டுக்கு அவங்க மாறுறாங்க. நீங்கள் ஃபார்மேட்ஸை பற்றி பேசணும்ல, இந்த ஃபார்மேட் அப்சல்யூட் ஆயிடலாம். நீங்கள் ஒரு மெமரி கார்டில் இருக்குது, நீங்கள் ஒரு ஆன்லைனில் போடுறீங்க, யூடியூப் அவன் கடையை சாத்திட்டா அது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுன்னே தெரியாது. நம்ம ஏன் ஃபிலிமை ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ஆனால் இது ப்ரிசர்வ் ஆச்சு. இந்த ஃபார்மை ப்ரிசர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி இது டாப் எண்டில் இருக்குது. ஆஃப்டர் 10-15 இயர்ஸ் இல்லை இந்த ஃபார்மேட் அப்சல்யூட் ஆகும்போது இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன மீடியம் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அப்போ இங்கேருந்து 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல அது நடந்திருக்கும். மேபி நம்ம இப்போது இந்த வே ஹைடில் நம்ம இந்த ஒரு பரிணாமத்தில் நம்ம போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நான் அப்ராட் கண்ட்ரீஸில் பார்க்குறது வந்து இப்போ எக்ஸாம்பிள் கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி இயக்குனர்கள் வந்து ஃபிலிம்ஸில் படம் எடுக்கிறாங்க. அண்ட் அவங்களோட படங்கள் இன்னும் ப்ரிசர்வ்டாக இருக்குது. எவ்வளோ பழைய படங்கள் வந்தாலுமே they do preserve the very same original content. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல டிஜிட்டல் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் பட் the preservation is still there. And இன்ஃபேக்ட் இப்போ படம் OTTல ஒரு படம் ஸ்ட்ரீம் ஆனாலும் அப்ராட் கண்ட்ரீஸ்ல அது 4K டிவிடியாவோ ப்ளூரே டிவிடியாவோ வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஆடியோ ட்ராக்ஸ் முதற்கொண்டு அவங்க வந்து சிடிஸ்ல பிரிண்ட் பண்றாங்க. அதான் என்னன்னா இப்போ நோலன் வந்து ரீஸ்டோர் பண்றாரு. நோலன் தான் வந்து 2001 ஸ்பேஸ் ஒடிசியை he personally worked on it and restored. அது வந்து பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபிலிம்லேருந்து ஃபிலிமுக்கு தான் ரீஸ்டோர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஏன் திரும்ப நீங்கள் ஃபிலிம்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் அந்த பேர் மாறாமல் அதுதான் ஆரிஜின். பேரமவுண்டோட ஒரு ஆர்கைவ் இருக்குது. பேரமவுண்ட் வந்து நிறைய இடங்கள் ஆர்கைவ் வச்சுருக்காங்க. ஏன் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்கைவ் வந்து கடலோரத்தில் இருக்குது. ஸோ ஓகே வேறு ஸ்பேஸில் இருக்கணும். இது போனால் கூட இன்னொரு ஆர்கைவ் இருக்குது. ஒரே விஷயங்கள் பல ஆர்கைவில் பிரித்து அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அது போயிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த பேரமவுண்ட் ஆர்கைவ் ஒரு ஆர்கைவில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அசட்ஸ் இருக்குது. 4.5 lakh அசட்ஸ். அதாவது அவங்க பண்ண படங்கள் அது இல்லாமல் தனியாக அவங்க ஆர்கைவ் பண்ணுற படங்கள். அந்த ஆர்கைவ் பண்ணப்பட்ட படங்களுமே வேறு ஃபார்மேட்ஸில் சீரீஸில் டிவிடிஸில் விசிஆர்ஸில் அப்படின்னு ஒரு படத்துக்கே கிட்டத்தட்ட 18 to 21 ஃபார்மேட்ஸ். அவங்க வந்து ஒவ்வொரு டைம் மாற ஃப்ரம் இப்போ காட்ஃபாதர் ஒரிஜினல் நெகட்டிவ் இருக்கும், அதோட ஐபி இருக்கும், அதுக்கப்புறம் டூப்ளிகேட் நெகட்டிவ் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு ஃபார்மேட்ஸ். இதை வந்து அவங்க ஏன்னா நல்ல ஒரு ரிலீஸ் பிரிண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் 8K ஸ்கேன் பண்ணலாம். நல்ல ரிலீஸ் நல்ல நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் 12K ஸ்கேன் பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் பிரிண்ட்ஸில் வேறு ஏன்னா நெகட்டிவோட குவாலிட்டி ஒன்று எப்பவுமே நெகட்டிவ்லேருந்து டேரெக்டாக பிரிண்ட் போட மாட்டாங்க. இந்த ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா நெகட்டிவ்ஸ் இருக்கும். நெகட்டிவ்ஸ் வந்து ஐபி இன்டர்மீடியட் பிரிண்ட் ஒன்று போடுவாங்க. அந்த பிரிண்ட் போட்டு அந்த பிரிண்ட் வந்து டூப்ளிகேட் நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டூப்ளிகேட் நெகட்டிவ் தான் பிரிண்ட் பண்ணி ஒரிஜினல் நெகட்டிவ் நீங்கள் பிரிண்ட் போட்டு இருந்தீங்கன்னா அதோட லைஃப் குவாலிட்டி போயிருந்தனால 1 2 நம்ம பார்க்குறது 3வது கன்வர்ஷன்ல இருந்தால் நம்ம பார்க்குற விஷயங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆர்கேஎஃப் வந்து தொடர்ந்து இந்த பிஸ்னஸில் அவங்க இருக்காங்க. அவங்க சினிமா புரிஞ்சிருக்குது. அவங்க தான் அந்த சினிமாவே மாறிட்டாங்கனால அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் 12K இட்ஸ் நாட் அபவுட் ரெசல்யூஷன். நீங்கள் ஸ்கின்னு பார்க்குறீங்கல்ல, நீங்கள் ரியலான ஒன்று பார்க்குறதுங்கிறது இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஒரே ஸ்கின் அதோட வேறு ஷேட்ஸு அதோட கலர் டெப்த்து இதெல்லாம் வந்து ஃபிலிமில் வந்து ரெக்கார்ட் இருக்கும். இட் ஹேஸ் தட் டேட்டா. ஏன் நோலன் திரும்ப ஃபிலிமில் ஷூட் பண்ணாரு, ஐமேக்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா அது பெருசாக பார்க்குறீங்கிற விஷயம் கிடையாது. இட் ஹேஸ் ஆல் த ஃபைனர் டீட்டெயில்ஸ். நீ யூடியூப்ல எல்லாரும் யூடியூப்ல வரணும். யூடியூப் கடையை சாத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுவாங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. இன்றைக்கி ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஹார்ட் டிஸ்க் 5 வருஷத்துக்குலாம் காணாமல் போயிடுது. ஒரு டேட்டா மறைஞ்சிருது. எப்படி மறைஞ்சு நமக்கு தெரியும், எப்படி ரெக்கவர் பண்ணி. இப்போ ஃபிலிம் தான் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறதுங்கிறதுல அது பழசு கிடையாது. அதுதான் மாஸ்டர். ஒரு ஃபிலிமை நீங்கள் ஓன் பண்ணுறதுங்கிறது இது இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். அதையும் தாண்டி உங்கள் லைஃப்பை டிசிப்ளின்குள்ளே கொண்டு போனதில்ல. கமல் சாரோ இளையராஜா அவர்களோ ஒரு மிகப்பெரிய டிசிப்ளினில் இருந்ததுனால தான் ஏன் வந்து அவங்கள பார்த்து எல்லோரும் மிரள்றாங்கன்னா அப்படி டிசிப்ளின் சாதாரண மனிதனால் போக முடியாது. ஸோ ஃபிலிம் வந்து ஒரு டிசிப்ளினை சொல்லக்கூடிய விஷயம். 5-6 years பேக் எனக்கு வந்து பாம்பே அண்ட் உயிரே ஒரு செம்ம ரிஸ்டோர்டு வேர்ஷன்ஸ்னால பார்க்க கிடச்சிது. நான் என் கண்ணே நம்ப முடியல. நான் இதைத்தான் டிவியில் பாட்டுதான், தக்கத்தையா பாட்டு வந்து நான் இதைத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற சில ஃப்ரேம்ஸ் ஆஃப் சந்தோஷ் சார்லாம் அது பெயிண்டிங். அதே தான் நீங்கள் நாயகன் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஒர்க்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எதையும் நான் குறைச்சி சொல்ல. ஆனால் அதை நம்ம ஒரிஜினல் ஃபார்மில் பார்த்தா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற ரியாலிட்டி நமக்கு தெரியும். எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு டிஓபியாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் வந்து ஒரு ரீஸ்டோரிங் அந்த மாதிரியான வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதில்லை? பட்டிருக்கீங்களா இல்லை
இந்த நீங்கள் இப்போ லைட்டை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணலாம், படமே நீங்கள் ஷூட் பண்ணலாம். 4 லைட் வச்சு நீங்கள் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு டியூப் லைட் நம்ம எப்படி மணிக்கணக்காக போட்டுருமோ அந்த மாதிரி லைட்டிங் அடிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே ஆகாது. ஆனால் 200 years பேக், 150 years பேக் இதே இடத்துல ஒரு மிச்சல் கேமரா வச்சுட்டு இங்கே ஷூட் பண்ணும்போது அன்ஃபில்டர்டு ஃபிலிம் லைட்ஸ்னால ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகி ஸ்கின் பேர்ன் ஆகி கேன்சர் வந்து இறந்த நடிகர்கள் இருக்காங்க. சினிமா பண்ண ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஃபிலிம் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. அன்றைக்கி அவ்வளோ சென்சிட்டிவான ஃபிலிம்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இங்கே ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம, அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பல பேர் உயிர் தியாகம் பண்ணி இல்லை இது இப்படி எஃபெக்ட், ஏன்னா யாருக்குமே தெரியாது, எக்ஸ்போஸ் ஆனால் போதும். ஆனால் நம்ம சொல்கிறோமே நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி தான் பார்க்குறோம், விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம பார்க்குறோம், அவ்வளோ ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் நீங்கள் ஹீட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அது வேறு ரேஸை யூவி க்ரியேட் பண்ணும், நம்ம எக்ஸைஸ் யூஸ் பண்ணுறோம் அது க்ரியேட் பண்ணணும், அது நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அங்கே தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்தால் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இந்த ஃபில்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்ல. இப்போ எனக்கு அது இருக்குது, எனக்கு அந்த கான்ஷியஸ் எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஃபிலிமில் நான் போய் வைக்கிறேன், எனக்கு சென்சாரில் ஒன்று தெரியுதுன்னா ஓகே வாங்க டக்குன்னு எடுத்து முடிச்சுடுவாங்கன்னு நான் அப்படி சொல்கிறேன்னா அது கிடையாது. இன்றைக்கி ஏதோ நான் அசால்ட்டாக இன்றைக்கி ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு என் பேரை நான் போட்டுட்டு இது என் படம் ஓன் பண்ணிக்கிறதுக்காக இந்த சினிமா உருவாகலை. அதுக்கு பின்னால் பல பேர் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்றல அதோட அப்போ அதை நம்ம இது நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணி வைப்போம்? இதை நான் மட்டும் வந்தேன், செஞ்சேன், சம்பாரிச்சேன், போயிட்டேன் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்? நம்ம ஒரு பொறுப்புணர்வை கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில் நம்ம இருக்கோங்கிறது தான் மேட்டர். We should sit again, like we should talk more about film, we should talk more about restoration, the origin, the history and everything. நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். But thank you so much for the wonderful time. You had a great and insightful conversation with you. Thank you. Means a lot. Thank you so much. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.